ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக பீஃப் கறியும் பீட்ரூட் கறியும் எப்படி குக் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். பீஃப் கறி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் அரைச்சி போட்டு குக் பண்ணியிருந்தேன். இது பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பீஃப் கறி குக் பண்ணுறதுக்கு 250 கிராம் பீஃப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஃபுக்கு ஃபஸ்ட்டில் மசாலா ஆட் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இன்றைய தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இங்கால பீஃப் கறி குக் பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் கட் பண்ணிட்டு தேங்காய் 1 கப் எடுத்துக்கிறேன். பாதி தேங்காய் விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். இது நீங்கள் மிச்ச நேரத்துக்கு வறுக்க தேவையில்லும். கொஞ்சம் லைட் அந்த மனம் லைட் ப்ரௌன் கலர் ஆகினதும் இதை அப்படியே இறக்கிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு இதில் கலர் விளங்கும். இந்த மாதிரி வரணும். இப்போ இதை அப்படியே வேறு எடுத்துகிட்டு இதை ஆற வைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கால பீஃப் குக் பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வர கொலைக்கு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு கருவேப்பட்டையும் 3 ஏலக்காவும் ஆட் பண்ணுறேன். இதோட கூட நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். இது சரியாக 100 கிராமிக்கும். இப்போ இதே ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். எங்களுக்கு இங்கே வெங்காயம் எப்போவுமே வெள்ளை வெங்காயம் தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இங்கே ஸ்ரீலங்காவில் மாதிரி நல்ல சிவப்பு வெங்காயம் எங்களுக்கு கிடைக்கிற இல்லை. வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் வதங்கவுமே லேட் ஆகும். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதையும் வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசமும் போனதுக்கப்புறமா நான் இதில் ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பீஃபை இதில் ஆட் பண்ணுறேன். ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வைக்கிறேன். இது லைட்டாக ஆயிலோட பொரிஞ்சு வரதுக்கு. இப்போ இங்கால ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை அரைச்சி எடுக்கணும். இது கூடவே பாதி வெங்காயம் 2 பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூடு ஒரு 3 பல் மாதிரி ஆட் பண்ணுறேன். தக்காளிக்கும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு இதில் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு இந்த பீஃபில் இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பீஃப் லைட்டாக ஆயிலோட பொரிஞ்சின்னு வரக்குள்ளைக்கே அப்படியே இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததையும் அப்படியே ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும். அப்போ தான் இது குக் ஆகிறதுக்கு இந்த வாட்டரும் நல்லா போதுமாயிக்கும். மிக்ஸி ஜார்லேயும் பீஃப் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுலரையும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் இந்த பீஃப் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக வாட்டர் வரணும். அப்போ தான் இந்த பீஃப் குக் ஆகிறதுக்கு சரியாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் போதாமைக்கு இருந்துச்சுன்னா இதில் மறுபடியும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி இதை அப்படியே லிட்டால் கவர் பண்ணிட்டு இதை குக் பண்ணுறதுக்கு விடுறேன். இதில் 3 பீட்ரூட் எடுத்து வச்சுக்கிறேன். இது சரியாக 250 கிராமிக்கு. இப்போ இதில் தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெல்லிசாக தான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை நாங்கள் இன்றைக்கி பாலுக்கு தான் குக் பண்ண போகிறோம். நிறைய பேர் நினைப்பீங்க இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போடுறதுக்கு தேவை அப்படின்ட்டு. இது பிகினர்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். புதுசாக மாரி பண்ணி ஃபாரினில் இருக்கிறீங்க அப்படின்றால் ஒரே கால் பண்ணி வீட்டுக்கு கேட்டு நிற்கிறத விட உங்களுக்கு இந்த ரெசிபியை பார்த்தேன்னா நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலும். அதுவும் ஒவ்வொருத்தருக்கு சொல்லி கொடுத்து செய்கிறத விட இந்த மாதிரி வீடியோஸில் பார்த்து செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வேண்டி தான் நான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் போடுறேன். வெஜிடபிள் ரெசிபியாக இருந்தாலும் கூட பீட்ரூட் குக் பண்ண இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகினதும் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வர கொலைக்கு கருவேப்பிலை, இதில் கொஞ்சமாக வெங்காயமும் 2 பச்சை கொச்சிக்காவும் 3 வெள்ளைப்பூடு பல்லும் ஆட் பண்ணுறேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உளுவரிசி, இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்,
சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேங்காய் தண்ணி பால் 1 கப் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி குக் பண்ணி எடுக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதுக்கு வச்சு 30 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ இதில் 7 விசிலும் விட்டுட்டுது. இப்போ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது லூஸான பதத்துக்கு தான் நிற்குது. இது பிடி வரப்படாது. இதில் வந்து இந்த ஒயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு பொரிஞ்ச மாய்க்கு இருக்கணும் இந்த பீஃப் கறி. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நான் மூடி ஓப்பன் பண்ண மாதிரியே இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விட்டேன். பாருங்கள், இதில் இருக்கிற இந்த ஒயிலெல்லாம் பிரிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி குக்காகி வந்திக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எங்களோட பீஃப் கறி ரெடி. எங்கால பீட்ரூட் கறியிலையும் இதில் இருக்கிற இந்த பாலெல்லாம் நல்லா வற்றி இது நல்லா குக்காகி வந்திக்குது. லைட்டாக பொரிஞ்சு மைக்கு வந்திக்குது. இப்போ இதில் இந்த பீட்ரூட்டில் ஒரு துண்டை மட்டும் வேறையாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள், இது நல்லா வெந்திக்குதாண்டு. இப்படி வேகாமைக்கு இருந்துச்சுனால் இதில் மறுபடியும் தண்ணி பால் இல்லாட்டி சும்மா நார்மலாக வாட்டராக இருந்தாலுமே உங்களுக்கு எட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் குக் பண்ணி எடுக்கலும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இதில் நாங்கள் கட்டிப்பால் எட் பண்ணணும். நான் இதில் சரியாக 1 கப் தேங்காய் கட்டிப்பால் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி பால் எட் பண்ணிடலும். எந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் அந்த கிரேவி அதாவது அந்த பால் வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு கொதிக்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். தேங்காய் பால் எட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிச்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் வந்து திரண்ட மாதிரி கட்டி கட்டியாக வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் இதை தேங்காய் பால் எட் பண்ணதுக்கப்புறமா மிச்ச நேரம் கொதிக்க விடப்படாது. ஒரு கொதிக்க வச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டேன். இவ்வளோ தான் எங்களுடைய பீட்ரூட் கறியும் ரெடி ஆகிட்டுது. பீஃப் கறியே இதில் இந்த ஒயிலெல்லாம் பிரிஞ்சு லைட்டாக இந்த தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி இது பொரிஞ்ச மாய்க்கு வந்திக்குது. எங்களுக்கு இன்றைக்கி லன்ச் வந்து இதுவளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் அரைச்சி போட்ட பீஃப் கறியும் கூடவே பீட்ரூட் பால் கறியும் கீரை ஒன்றும் செஞ்சுருந்தேன். கீரோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை, ஏற்கனவே அந்த ரெசிபி யூடியூப்லேயே போட்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த கீரோட ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் லெசோத்தோவில் தான் நிற்கிறேன். நான் நிற்கிற கம்பவுண்டில் வந்து எல்லாருமே ஸ்ரீலங்கன் தான் நிற்கிறேன். அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒவ்வொரு சாட்டர்டேஸும் வந்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். எப்படியுமே வீக் டேஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு போய்த்துட்டு அடுத்த மதர்ஷா போய்த்துட்டு வரக்கொள்ளைக்கு அவங்களுக்கு டைம் சரி கொஞ்சம் பிஸியாகவே அந்த நாள் போய்த்துடும். அப்போ சாட்டர்டே வந்து அவங்களுக்கு வந்து அந்த நாளில் ஹெப்பியான நாளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்கள் உம்மமார் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது தான் இப்போ இந்த வீக் வந்து நாங்கள் குக் பண்ணுறதுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு வெளியேக்கே அடுப்பை கூட்டி அவங்களுக்கு குக் பண்ண விடலை, எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு தான் கட் பண்ணிட்டு சொல்லியிருந்தோம். எல்லோரும் நல்லா ஹெப்பியாகவே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இருக்கிற கம்பவுண்டில் ஒரு 6-7 பிள்ளைகள் மாய்க்கிக்கிறாங்க. ஆலிஃபோட ஏஜுக்கு தான் நிற்கிறாங்க. ஆலிஃபுக்கு சரியாக 5 இயர்ஸ். அப்போ அவருக்கு செட்டான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் தான் நிற்கிறாங்க. அரஃபுக்கு செட்டான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் இல்லை. அப்போவும் அவங்களோட சேர்ந்து நான் அரஃபும் குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு இருந்தார். இதில் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு இதில் பார்க்க கொள்ளிக்க விலங்கும் எப்படி குக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொயில்ற வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் செட் பண்ணி வாட்டரையும் மிட் பண்ணி குக் பண்ணி எடுத்துருந்தோம். இப்படி வெளியே சேர்ந்து குக் பண்ண கொலைக்கு எங்களுக்குமே வந்து நாங்கள் சின்னத்தில் கூட்டாஞ்சோறு குக் பண்ணி சாப்பிட்ட ஞாபகம் தான் வந்தது. அந்தளவுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியாக இருந்தது.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் கறியும் பீட்ரூட் கறியும் நல்ல டேஸ்ட்டாகவே வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.